அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகளிலெல்லாம் மிக கண்ணியமான உயர்ந்த படைப்பாக அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். எவ்வளவு பெரிய உருவமான மிருகங்களாக இருந்தாலும், யானைகளாக இருந்தாலும், பலம் வாய்ந்த குதிரைகளாக இருந்தாலும், வேகம் நிறைந்த சிங்கம் புலி போன்ற வீரங்கள் கொண்டாலும் கூட உலகத்திலே அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய படைப்புகள் அஃதலுல் ஹலாயிக், அல்லாஹுடைய சிறந்த படைப்பு என்னவென்று சொன்னால் அது மனித சமுதாயம் மட்டும்தான். அல்லாஹு தஆலா சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ், ஈமான் கொண்டவர்களே தக்வாவோடு நீங்கள் வாழ வேண்டும். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் நீங்கள் பயந்தவர்களாகவே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுது இருக்கிறது, எப்பொழுது நம்மை விட்டு செல்லுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் நம்மை பற்றி ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய அத்துணை நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். அவனை பயந்து வாழ்வதற்கென்று ஒரு நேரமோ அல்லது ஒரு நேர தொழுகையோ அப்படி அல்ல. 24 மணி நேரமும் நாம் எங்கெல்லாம் இருக்கின்றோமோ அங்கெல்லாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அது ஆள் கூட்டத்தில் இருந்தாலும் சரி, தனிமையாக இருந்தாலும் சரி, நாம் எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் தான் மோமின்கள். 3 விதமான தஅரீஃப்களை, விளக்கங்களை அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறான். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரை காணும் போது இவர்கள் மோமின்களாக இருப்பார்களோ, இவர்கள் இபாதத்துள்ளவர்களாக இருப்பார்களோ, இவர்கள் சொர்க்கவாசியாக இருப்பார்களோ என்று நாம் தீர்மானிக்க முடியாது. உயர்ந்த தலப்பாய்கள் இருக்கலாம், பெரும் பெரும் தாடிகளாக இருக்கலாம், கைகளிலே தடுக்கப்பட்டிருக்கிற தஸ்பீஹ் மணிகளை பிடித்து வைத்திருக்கலாம், பார்ப்பதற்கே ஒரு இஸ்லாமியன் தக்வாவுடையவனாக இருக்கிறான் என்ற அடையாளம் அல்ல. அல்லாஹு சொல்லக்கூடிய அடையாளங்களை குர்ஆனில் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான். இன்னமல் முஃமினூன், யார் தெரியுமா மோமின்கள்? நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான். நாம் மோமின்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது, நாமால் தீர்மானம் எடுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை மோமின்கள் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக, அடையாளம் காட்டுவதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னமல் முஃமினூன், யார் தெரியுமா மோமின்கள்? அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்ற வார்த்தை அவன் செவிப்படுத்தி விட்டால், சொல்லிவிட்டால், வஜிலத் குலூபுஹும், ஒருவனுடைய உள்ளம் நடுநடுங்க வேண்டும். நாம் ஒவ்வொருவர்களும் சுய பரிசோதனை நம்மை செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ற சப்தம் ஒரு இடத்திலிருந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு சாதாரணமான மனிதனோ, ஒரு மிஸ்கீனோ அல்லது இறை இல்லத்தில் சொல்லப்படக்கூடிய அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற அதான் அழைக்கிற பொழுது யாருடைய உள்ளங்கள் நடுநடுங்குகிறது என்பதை நாம் நிறுத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக அது மிக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் நடுநடுங்க வேண்டும், விரைக்க வேண்டும், வைப்ரேஷன் ஆக வேண்டும். அவர்கள் தான் உண்மையான மோமின்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இருக்கின்றான் என்று நாம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறோம். ஒருவன் புகைத்துக் கொண்டிருக்கிறான், அவனை பார்த்து சொல்லுகிறோம், அல்லாஹ் இதை தடைப்படுத்தி வைத்திருக்கின்றான். மது அருந்தக்கூடியவனுடைய உள்ளத்திலே அவனை பார்த்து நாம் சொல்லுகிற பொழுது அவனிடத்தில் நாம் சொல்லுகிறோம், அல்லாஹ்வை பயந்து கொள். அந்த நிலை மாறிவிட்டால் கூட சில நேரங்களில் போதையாக இருந்தாலும் அவன் விளங்கிக் கொள்வான் அல்லாஹ். ஆக நல்ல நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹ் என்று சொன்னால் நடுநடுங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தடியிலே படுத்திருக்கிறார்கள். ஓய்விற்காக நடந்து வந்தவர்கள் களைப்பை தீர்ப்பதற்காக ஒரு மரத்தின் நிழலிலே படுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு எதிரி வருகிறான். எந்த எதிரி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் காட்டித் தருகிறார்களோ, யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தலையை கொய்தெடுக்கிறார்களோ அவர்களுக்கு சன்மானம் என்று விளம்பரப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையிலே, அந்த சபையிலே இருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தவன் காட்டிற்கு வரக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றான்.
அவன் நினைத்துக் கொண்டான், இப்பொழுது நாம் முகம்மதிடத்திலே பேசி பார்க்கலாம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாளேந்தி கொண்டிருக்கிறான். யா முஹம்மது இஸ்தைகல், எழுந்திருப்பீராக, உம்மை பாதுகாப்பவன் யார் என்று அந்த மனிதன் கேட்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பி. அல்லாஹ் என்ற வார்த்தை பெருமானாருடைய வாயிலே வரக்கூடிய அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையினுடைய அந்த உச்சரிப்பு இருக்கிறது, அது சாதாரணமான உச்சரிப்பு அல்ல. நாம சொல்லக்கூடியதை போல இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் எத்தனை தடவை சொல்லுவோம். பொய்யிற்கு துணைக்காகவும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவார்கள். ஒருவர் ஏதாவது உதவிக்காக, பள்ளிக்கூட பிள்ளையை சேர்ப்பதற்காக எனக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடாதா என்று கேட்கிற போது நம்ம என்ன சொல்லுவோம்? தர முடியாது என்று சொன்னால் ஏதாவது நினைத்து விடுவார். அதற்கு பகரமாக அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அது வேல்யூ இல்லாத இன்ஷா அல்லாஹ்வாக இருக்கும். அப்படி நாம் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயஹ்ருஜு மினல் ஃபமிர் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை சாதாரணமான அல்லாஹ் என்ற வார்த்தை அல்ல. அந்த மனிதனை அப்படியே நிலைக்குலைய செய்கிறது. வீரம் வாய்ந்த அந்த மனிதர் நினைத்திருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டி வீழ்த்தி இருக்கக்கூடிய தகுதி பெற்ற அந்த மனிதன், யா முஹம்மத் மன் மஅக், உன்னோடு யார் இருக்கின்றார் என்று கேட்ட பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்று சொன்னார்கள். முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் இடையூறான நேரங்களில் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். சில நேரங்களில் அபத்தங்கள் ஏற்படுகிறது, ஆபத்துகள் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இருக்கிறது, அல்லாஹ் என்ற வார்த்தை பரிபூர்ணமான ஈமானோடு கலந்ததாக இருந்தது. வெறுமனை பொய்யை அல்லது சமயத்தை காலத்தை மழுப்புவதற்காக சமாளிப்பதற்காக வேண்டி சொன்ன வார்த்தை அல்ல. உண்மையான ஈமான் வயஹ்ருஜு மினல் ஃபமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகத்துடைய வாயிலிருந்து வந்தது உண்மை. காரணம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை கேட்டவுடனேயே அந்த மனிதன் அப்படியே நின்று விடுகிறான். கையில் இருந்த வாள் கைகள் எல்லாம் விரைக்க விரைக்க அவனுடைய கையில் இருந்து வாள் அப்படியே விழுந்து விடுகிறது. அவனிடத்தில் ஈமான் கிடையாது என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறது, அதனுடைய வசீகரத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், தற்சமயம் நமக்கு பாங்கு சொல்லுகின்ற பொழுதாவது எத்தனை பேர்கள் பாங்கை அலட்சியம் செய்கிறார்கள், எத்தனை பேர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 4 தடவை சொல்லுகிறார்கள். பாங்கை முடிக்கிற நேரத்திலே 2 தடவை சொல்லுகிறார்கள். இகாமத்து சொல்லப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படுகிறது. யாருடைய உள்ளமாவது உருகிறதா? டெலிவிஷனுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கின்றான், மொபைலிலே பேஸ்புக் பார்த்து கொண்டு இருக்கின்றான். இப்படியெல்லாம் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அவன் ஈமான் கொண்டவன், அவன் ஒரு முஸ்லிம் என்றாலும் கூட அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை அவனுடைய உள்ளத்திலே நடுநடுங்க வைக்கவில்லை என்று சொன்னார். இதோ என் ரப்பை அழைக்கிறான். அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே சஹாபாக்கள் அத்தனையும் போட்டுவிட்டு ஓடி வருவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணம் நானும் நீங்களும் விளங்கி இருக்கக்கூடிய ஈமான்தாரிகள் அல்ல. அல்லாஹ் ஈமானுக்கு விளக்கம் சொல்லுகிறான். மூமின் என்றால் யார் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறான். உள்ளங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறுக வேண்டும். ஒரு பொய்யை நாம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு முஸ்லிமான மனிதன் பயப்பட வேண்டும். நாம எத்தனை தடவை அல்லாஹ் சொல்லுகின்றான், ரசூல் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னாலும் கூட நம்மிலே ஒரு கூட்டம் அதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா.